இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பை வெளிப்படுத்த வழங்கப்படும் முத்தம் முதலாக காட்டிக் கொடுக்கும் துரோகத்திற்காக வழங்கப்பட்டது. உழுத நிலமாய் உடல், கொடூர முற்கிரீடம், அற்புதம் செய்த கரங்களில் ஆணிகள், ரத்தம் மீட்பின் துளியாய், தவக்காலம். இன்று இரவு நாம் இயேசுவின் காயங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் இயேசுவின் சிலுவை பக்கமாக நம் கண்களை திருப்புவோம். அவருடைய தலையில் பாருங்கள் முட்கிரீடம், அவருடைய காலில் பாருங்கள் ஆணிகள், அவருடைய கைகளில் ஆணிகள், அவருடைய விலாவிலே காயம், அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது. ஆம், காயத்தினால் நிறைந்திருந்தது இயேசுவின் சரீரம். இன்று அந்த சரீரத்தோடு நம் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் காயங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த காயங்கள் நம்மோடு பேசுகின்றன. காயங்கள் உண்மையில் நம்மோடு பேசுகின்றன. இயேசுவின் காயம் என்ன சொல்லுகிறது, என்ன பேசுகிறது? அவர் உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய பாடுகளின் நிமித்தம், துக்கங்களின் நிமித்தம் தன் சரீரங்களிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஐயா, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4 கூறுகிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம் பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். பிரசங்கின் 7:7 கூறுகிறது, இடுக்கண் வரும்பொழுது அது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கண் கொடியது. என்னுடைய தந்தையோடு அலுவலகத்தில் ஒருவர் வேலை செய்து வந்தார், கிளார்க்காக. அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் சந்தோஷமாக வைப்பார். நாட்கள் கடந்தது. என்னுடைய தந்தை ப்ரமோஷன் பெற்று சென்னைக்கு ஆபீசராக வந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு நாள் திடீரென்று என் தந்தையை சந்திக்க அவர் வந்தார். அவர் சொன்னார், பிரதர், நான் பழைய மனிதன் அல்ல, என் வாழ்வு நொறுங்கி போயிருக்கிறது. என்ன நடந்தது என்று என் தந்தை கேட்டார். அவர் சொன்னார், என் மனைவி எனக்கு தெரியாமல் நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்து வந்தாள். நாட்கள் கடந்தது. பயங்கர இழப்பு. இது நிமித்தம் மனம் உடைந்து போனாள். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தவித்து போனாள். என் கணவனுடைய சொத்தை எல்லாம் அழித்து போட்டேனே, பணத்தை எல்லாம் அநியாயமாக நான் இழந்து போனேனே என்று எவ்வளவோ ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த முயன்றேன், முடியவில்லை. கடைசியில் ஒரு நாள் திடீரென்று என் கண்ணெதிரே அவள் தன்னை கெரசின் ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டாள். பிரதர், என் கண் எதிரே அவர் பற்றி எறிந்தாள். ஓடி சென்றேன், அவளை காப்பாற்ற முயன்றேன். அதன் விளைவாக நடந்தது என்ன? என் கைகள் தான் எரிந்து போனது. என் மனைவி இன்று இல்லை, ஆனால் என் கைகளில் இருப்பதோ காயங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த காயங்களை பார்க்கும் பொழுது என் மனைவியை நினைத்து அழுகிறேன். ஐயோ, ஏன் என்னை விட்டு
இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக கடந்து சென்று விட்டார். ஏன் இப்படி செய்தாய்? தனிமையில் கதறுகிறேன். என் கைகளின் காயங்கள். இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். பிரியமானவர்களே, ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, அவருடைய முக ரூபமும் அவருடைய சாயலும் அந்த கேடு அடைந்திருந்தது. ஏசாயா 53:2 கூறுகிறது, அவருடைய முகத்தில் இருந்த அழகு அவருக்கு இல்லை. அவருக்கு இருந்த சௌந்தரியம் அவரை விட்டு பிரிந்திருந்தது. முகமெல்லாம் காயம், அது அந்த கேடு அடைந்திருந்தது. அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. துக்கத்தின் மிகுதியினால். லூக்கா 22:40 வரைக்கும் வாசித்து பாருங்கள். துக்கத்தின் மிகுதியினால் அவருடைய வியர்வையின் சொட்டு ரத்தமாக வெளியே வந்தது. சரீரமெல்லாம் ரத்தத்தினால் நிறைந்திருந்தது. உள்ளே இருந்த வியர்வை ரத்தமாக வெளியே வந்தது. மத்தேயு 27:46 வாசித்து பாருங்கள். சிலுவையில் தொங்கிய அவர் துக்கத்தின் மிகுதியினால் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, my God, why have you forsaken me? இதுவரைக்கும் நீர்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தீர், ஆனால் இப்பொழுது என்னை விட்டு ஏன் கடந்து சென்றீர்? இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். அவருடைய காயங்கள் என்றும் சொல்லுகிறது, துக்கம், பாடுகள். அது நிமித்தம்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த காயங்கள். மக்களுடைய துக்கத்தையும் அவர்களுடைய பாடுகளையும் அறிந்து கொள்வதற்காக. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறேன், நான் உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த காயங்கள் என்றும் என் சரீரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். தூத்துக்குடியில் பல வருடங்களுக்கு முன்பு கணவன் மரித்து விட்டபடியினால் விதவையான ஒரு பெண் துடித்தாள். 5 பிள்ளைகள் அவர்களுக்கு. நம்பிக்கையில்லாத நிலை. இந்த நிலையில் அவர்கள் தவித்தார்கள். சொன்னார்கள், நான் எப்படி இந்த உலகத்தில் இனி வாழப்போகிறேன்? வேலை இல்லை, 5 குழந்தைகளை காப்பாற்ற வழி இல்லை, நான் மரிக்கும் நேரம் வந்தது. தூக்கில் தொங்க அவர்கள் திட்டமிட்டார்கள். தொங்க போகும் நேரத்திலே திடீரென்று அவர்கள் வானொலியில் அழகிய ஒரு பாடல் வந்தது. அது இப்படி சொன்னது, கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கவலையெல்லாம் நீக்குவார், கண்மணி போல உன்னை காப்பாற்றுவார், கருத்தோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அப்படியே நிறுத்தி விட்டார்கள். என்ன இது? என் கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டா? அதிலிருந்து தப்ப ஒரு வழி உண்டா? தொடர்ந்து என் தந்தை பேசிய செய்தியை கேட்டார்கள். அந்த செய்தி அவர்கள் இருதயத்திற்கு ஆறுதலை கொண்டு வந்தது. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஆண்டவருடைய கரங்களில் அவர்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவர் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவள் வாழ்வை மலரச் செய்தார். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார். என்றும் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வழி உண்டு, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. இயேசுவின் சரீரங்களிலே நம் துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்த காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்கள் நம் துக்கங்களையும் பாடுகளையும் நீக்கி நமக்கு வழியை கொண்டு வரும். இன்று இரவு கொண்டு வரும். கவலைப்படாதிருங்கள். கடைசியாக இயேசுவின் காயங்கள் சொல்லும். சகல மக்களுடைய கொடூரமான நோய்களுக்காக, பலவீனங்களுக்காக அவருடைய சரீரத்திலே காயங்கள்.
இயேசுவின் சரீரத்திலே காயங்கள். நோய் கொடூரமானது. என்னுடைய தந்தை ஸ்டேட் பேங்கில் வேலை செய்த பொழுது எப்பொழுதும் நடந்த இந்த சம்பவத்தை சொல்லுவார். அவர் ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜராக இருந்தார். திடீரென்று அவர் அந்த பிரான்ச்சில் சேர்ந்த ஆரம்ப நாட்களில் ஒரு சத்தம் வந்தது. அவருடைய கேபினுக்கு வெளியே போய் பார்த்தார். எல்லாரும் ஓடினார்கள். ஒரு ஆபீசர் செவரில் தன் தலையை வைத்து மோதிக் கொண்டிருந்தார், அடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அவருக்கு இப்படித்தான் மைக்ரேன் என்னும் தலை வலி வரும். அதை தாங்க முடியாமல் செவற்றில் முட்டி 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 அழுவார், தவிப்பார். பல வருடங்களாக தவிக்கிறார். நோய் கொடியது. அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு திடீரென்று கேன்சர் நோய் வந்தது. அப்பொழுது அவரை கேன்சர் ஆஸ்பத்திரியில் அடையாறில் சேர்த்தார்கள். மிகவும் பாடுபட்டார். ஒரு நாள் காமராஜ் அவர்கள் அவரை சந்திக்க சென்றார். அவர் போய், ஐயா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அறிஞர் அண்ணா அவர்களால் பேச முடியவில்லை. பயங்கர வலி, பயங்கர வேதனை. ஒரே ஒரு காரியத்தை செய்தார். தன்னுடைய தலையினால் 2 கையையும் காண்பித்தார். அப்படியும் அப்படியும் பார்த்தார். அந்த கைகளிலே மருந்துகள் செலுத்தப்படுவதற்காக பல 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 ஊசிகள் குத்தி வைத்திருந்தார்கள். அந்த மருந்துகள் சுகமாக்கும்படியாக செலுத்தப்பட வேண்டிய மருந்துகள் செலுத்தப்படும் அந்த ஊசிகளே அவருக்கு பயங்கர வேதனையை கொண்டு வந்தது. நோயினாலும் வேதனை, சிகிச்சை பெறும் வழிகளினாலும் இன்று வேதனை. ஆகவேதான் இயேசு அந்த காயங்களை தம் சரீரத்திலே ஏற்படுத்தி கொண்டார். மத்தேயு 8:17 வேதம் கூறுகிறது, அவர் நம்முடைய சகல நோய்களையும் சகல பலவீனங்களையும் அவருடைய சரீரத்திலே சுமந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய சகல நோய்களையும் சகல பலவீனங்களையும் இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அந்த வேதனையின் உக்கிரம், அந்த சஞ்சலம் அவருக்கு நன்கு தெரியும். ஆகவேதான் இன்று அந்த காயங்கள் சொல்லுகிறது, உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய நோய்க்காகவும் பலவீனத்திற்காகவும் அவர் தம்முடைய சரீரத்திலே இந்த காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஏசாயா 53:5 கூறுகிறது, இந்த அவருடைய காயத்தினால் உண்டான தழும்பினால் ஒவ்வொருவரும் குணமடைகிறார்கள். இன்று ஒவ்வொருவருக்கும் குணம் உண்டு. கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, இன்றும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுவின் காயங்கள் நம்மோடு பேசுகின்றன. அவருடைய காயங்கள் சொல்லுகிறது, அக்கிரமக்காரர்களுக்கு வரப்போகும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர்களை அக்கிரமத்தில் இருந்து விடுதலை செய்ய. மனுஷனுடைய ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு பாடுகளையும், ஒவ்வொரு துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். அதை நினைத்து அவர்களுக்கு வழியை உண்டு பண்ண, மனுஷனுடைய சகல நோய்களுக்காகவும் அவர் தம் சரீரத்தை நொறுக்க கொடுத்தார், காயங்களை ஏற்படுத்தி கொண்டார், அவருடைய தழும்புகளால் அவர்களை குணமாக்க. என்று கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, இந்த அன்பு இயேசு இந்த காயங்களோடு இருக்கும். சிலுவையில் அடிக்கப்பட்ட உங்கள் அன்பு இயேசு இப்பொழுது உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் இருதயத்தை அவருக்கு திறப்பீர்களா? ஆண்டவரே, நான் அக்கிரமக்காரன் தான் சுவாமி, நான் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறேன், எனக்குள் வாரும், என் வாழ்வின் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும், என்னை உமது பிள்ளையாக மாற்றும். கண்ணீரோடு அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இன்று உங்களுக்கு விமோசனம் உண்டு. இந்த காயங்கள் நிறைந்த இயேசு, அன்பை விளங்கச் செய்யும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசு இப்பொழுது உங்களை அணைத்துக் கொள்வார். அவரை நோக்கி பார்ப்போமா? நம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காலட்சேபத்தை கேட்டுவிட்டு போகும்படியாக நாம் வரவில்லை.
இந்த அன்பு இயேசுவின் அரவணைப்பை ஆயுள் முழுவதும் பெரும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய துக்கங்களுக்காக, நோய்களுக்காக இயேசு தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். அந்த காயங்களால் இன்று குணமாகிறோம். உடைக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சரீரம் இப்பொழுது குணமடையும். உங்களுக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? இயேசுவின் காயத்தை கனப்படுத்த வந்திருக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் உங்களை இப்பொழுது கனப்படுத்துவார். அவருடைய வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய துக்கத்தையும், பாடுகளையும், நோய்களையும் இப்பொழுது எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரை வாயை திறந்து கேளுங்கள். அப்பா, என் துக்கம் இது, என் நோய் இது, என் பலவீனம் இது, என் பாடுகள் இது, என் எதிர்காலத்தை குறித்த வேதனை இது, தயவு செய்து இவைகளை எடுத்து போடும், எடுத்து போடும். உம்முடைய காயங்கள் இவைகளுக்காகவே நீர் காயம் பட்டீர். அதை நம்புகிறேன், அதை நம்புகிறேன். அதிலிருந்து என்னை விடுவியும், இவைகளிலிருந்து என்னை விடுவியும். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா அந்தகார சக்திகளையும், பலவீனப்படுத்தும் ஆவிகளையும், நோய்களை கொண்டு வந்திருக்கும் ஆவிகளையும், எல்லா விதமான பாடுகளை கொண்டு வரும் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். போல்லாத ஆவிகளே, போல்லாத பிசாசே, போல்லாத சாத்தானே, இவர்கள் ஒருவரையாவது இனி நீ தொடாதே என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்த அதிகாரத்தை உன்னுடைய கரங்களில் இருந்து நான் பிடுங்கி காயப்பட்ட இயேசுவின் கரங்களுக்கு நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னை சபிக்கிறேன். நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். நோயையும் சாபத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் விட்டு நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பிசாசுகள், இந்த ஆவிகள் கட்டி வைத்திருந்த ஒவ்வொரு சரீரத்தின் பாகங்களையும் நீர் இப்பொழுது தொட்டு குணமாக்குவதற்காக நன்றி. அவைகளை நீர் சரியாக செயல்படுத்துவதற்காக நன்றி. இப்பொழுது அவைகள் செயல்படுவதற்காக நன்றி. தெரியாத கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, கேட்காத காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடப்பதாக, வலிகள் மறைவதாக, வளைந்த உறுப்புகள் இப்பொழுது நேராவதாக, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கும் சர்ம வியாதி இப்பொழுது குணமடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜீரணமாகாமல் தவிக்கும் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் குணமாக்கும். அல்சர் நோயை குணமாக்கும். மூச்சு விட முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா அலர்ஜியும் மறைவதாக. போல்லாத எலும்பு நோயே, கேன்சர் நோயே, டியூமர் நோயை உன்னை விசேஷமாக சபிக்கிறேன். நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். ஒருவரையும் இனிமேல் நீ பாதிக்க கூடாது. வாழ்க்கை முழுவதிலும் இவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்கட்டும். நான் சொன்னபடி ஆகும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே விடுதலையானதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்க மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி, தெய்வத்திற்கு நன்றி, தேவாதி தேவனுக்கு நன்றி. மகிமை பொருந்திய காயம் பட்ட இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மக்கு நன்றி அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம்.